இந்தியா K5 அணு பாலிஸ்டிக் ஏவுகணை அபிவிருத்தியை தயாரித்துள்ளது. கடலடிப்படையிலான இரண்டாவது தாக்க சக்திக்கு புதிய அத்தியாயம் இது. ஜூன் 25, 2025 IDRW வெளியிட்ட தகவலின்படி, இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO K5 வகை கடலடிப்படையிலான அணு ஏவுகணை, அதாவது சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் SLBM அபிவிருத்தியை வெற்றிகரமாக முடித்துள்ளது. இந்த ஏவுகணைக்கு 5000 முதல் 6000 கிலோமீட்டர் வரையிலான தாக்க தூரம் உள்ளது. இந்த தகவல் திருவனந்தபுரத்தில் உள்ள கேரளா ஸ்பேஸ் பார்க்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் ஒரு முன்னாள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் விஞ்ஞானி பேசும்போது உறுதிப்படுத்தப்பட்டது. அவரே K4 வகை SLBM 3500 கிலோமீட்டர் தாக்க தூரம் ஏற்கனவே அரிஹந்த் வகை அணு நாவிகளில் சேவையில் உள்ளது என்று கூறினார். K5 ஏவுகணையின் முக்கிய அம்சங்கள்: தாக்க தூரம் 5000 இருந்து 6000 கிலோமீட்டர் வரை. இதனுடைய எடை சுமார் 20 டன். இதனோட பயன்பாடு அணு ஆயுதம் தாங்க வல்லது. அதிகபட்சம் 2 டன் தாங்கும். 3 கட்டம் கொண்ட திட எரிபொருள் என்ஜின் கொண்டுள்ளது. MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரென்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பல இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டது. K5 ஏவுகணை கப்பலில் நிலைநாட்டுதல். K5 SLBM சப்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலை S4 மற்றும் S4 வகை அரிஹந்த் வகை அணு நாவிக்கல் என்றால் நேவிகேஷன், நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி என்பது போல் நேவியை நாவிக்கலில் நிறுவுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவை ஒவ்வொன்றும் 7000 டன் இடப்பளுவுடைய மற்றும் 8 ஏவுகணை குழாய்கள் கொண்டவை. INS அரிஹந்த் 2016 சேவையில் சேர்க்கப்பட்டது. INS அரிஹாத் 2024 சேவையில் சேர்க்கப்பட்டது. S4 2025 சேவையில் செய்யப்பட உள்ளது. S4 ஸ்டார் 2024 கப்பலாகி தற்போது சி ட்ரையல்ஸ் அடைகிறது. S5 வகை சேர்ந்த 13500 டன் இடப்பளுவுடைய எதிர்காலத்தில் K6 SLBM, அதாவது சம்மரைன் நீர்மூழ்கி கப்பல், சம்மரைன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஏவுவதற்காக வடிவமைக்கப்படும். புதிய K6 திட்டம் எதிர்கால வெடிகுண்டு. DRDO தற்போது K6 வகை SLBM-ஐ உருவாக்கி வருகிறது. இதன் தாக்க தூரம் 8000 கிலோமீட்டர் வரை இருக்கும். மேக்ஸ் 7.5 வேகத்தை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது S5 வகை SSBN கப்பல்களில் நிறுவப்படும். இதில் உள்ள தொழில்நுட்ப சாதனங்களை பார்ப்போம். HEMRL ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லேபார்டரி, முன்னேற்றப்பட்ட எரிபொருள் மற்றும் பொருள் தொழில்நுட்பங்கள். கோல்டு லான்ச் முறையில் கனிஸ்டரிலிருந்து அழுத்த காற்றல் வெளியேற்றப்பட்ட பின்னரே ஏவுகணை எரிதல். நோஸ் கோன், கேஸ் ஜெனரேட்டர் கேசிங் போன்ற பகுப்புகளை DRDO பொது கண்களுக்கு காட்டியுள்ளது. துறைமுகத்தின் பின் பாதுகாப்பு. Sebastian டாக்ட்ரைன் K5 கடலடியில் இருந்து குறைந்த சத்தத்தில் தாக்க இயலக்கூடிய ஏவுகணையாகும். இந்தியாவின் கிழக்கு கரையில் பெருங்கடல் உள்வாங்கும் பகுதிகளில் SSBNகள் சாத்தியமான தாக்கத்தில் இருந்து பாதுகாப்புடன் நீண்ட காலம் நீருக்கடியில் இருக்கலாம். ஒரு அணு ஆயுதம் 32 வருடங்களுக்கு 2 கிலோ யுரேனியம் கொண்ட எரிபொருள் 32 வருடங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கும். ஒரு நீர்மூழ்கி கப்பல் பார்த்துக்கோங்க. அணு 3 முனை உட்பட K5 பங்கு. நில அடிப்படையிலான ஆயுதங்கள். அக்னி பங்களிப்பு. வான்வெளி தாக்கங்கள். விமானங்களில் இருந்தும் அணு ஆயுதம் ஏவ முடியும். கடல்வழி தாக்கங்கள். அரிஹந்த் வகை SSBN மற்றும் SLBM K15, K4, K5, K6 லான்ச்சர்ஸ்கள் கடல் வழியாகவும் தாக்க முடியும். அரசியல் இராணுவம் பின்புலம். சீனாவின் இந்திய பெருங்கடலில் விரிவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் டைப் 039B வகை சின்னத்துடன் உள்ள ஒப்பந்தங்கள் பெருகப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் இந்தியாவை கடலடிப்படையிலான
இரண்டாவது தாக்கத்திற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்த செய்துள்ளன. ஏடிவிஎல் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெசல் திட்டம் 90,000 கோடி மதிப்பில் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் டிஆர்டிஓ, பிஏஆர்சி, வாசன் அண்ட் டூப்ரோ, டாடா பவர் செட் போன்ற பல்வேறு நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுகிறது. நிச்சயமான மறு தாக்கத்திற்கான உறுதி. இந்தியா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அணு கொள்கையின் அடிப்படையில் கடலடிப்படையிலான தாக்க சக்தி பாதுகாப்பானதாகவும் எதிரியின் முதல் தாக்கத்திற்கு பிறகு மாற்று தாக்கம் அளிக்கக்கூடியதாகவும் அமைகிறது. இந்த K5 ஏவுகணை அபிவிருத்தி இந்தியாவின் விரிவாகும் SSBN கப்பல் படையுடன் இணைந்து நாட்டின் பாதுகாப்பு வலிமையை கடுமையாக உயர்த்தும். S4, S5 மற்றும் எதிர்கால SLBM திட்டங்கள் மூலம், அதாவது சம்மரைன் லான்ச் பேலஸ்டிக் மிசைல், நீர்மூழ்கி கப்பலிலிருந்து புறப்படும் ஏவுகணை திட்டங்கள் மூலம் இந்தியா தனது கடல் அடிப்படையிலான அணு தாக்க முன்னணியை நிலைநாட்டப் போகிறது. பின்னணி இசை போட வேண்டிய அளவுக்கு இது ஒரு டிராமா இல்லை. இது இந்தியா அமைத்து கொண்டிருக்கும் அணு பாதுகாப்பின் உறுதியான நாடகம். மேலும் நாம் இதை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.